This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. அண்மை செய்தியை பார்க்கிறோம். பிற மாநில ஆம்னி பேருந்துகளில் முன்பதிவு செய்ய வேண்டாம் என்று பயணிகளுக்கு அரசு அறிவுறுத்தியிருக்கிறது. அரசின் எச்சரிக்கையை மீறி இயக்கப்படும் ஆம்னி பேருந்துகளில் இனி பயணிகள் பயன்படுத்த வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழக அரசின் பிற மாநில ஆம்னி பேருந்துகளில் முன்பதிவு செய்ய வேண்டாம் என்றும் தமிழக அரசின் அனுமதி இல்லாத ஆம்னி பேருந்துகளில் பயணிகள் முன்பதிவு செய்ய வேண்டாம் என்றும் போக்குவரத்து கழகம் கூறியிருக்கிறது. வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழகத்தில் இயக்குவதற்கான அனுமதி இல்லை என்றும் தமிழகத்தில் முதல் முறையாக அனுமதி பெற்று 1535 ஆம்னி பேருந்துகள் இயங்குவதால் பயணிகளுக்கு எந்த பயனும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு ராஜ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், கூடுதல் விவரங்கள் என்ன? அரசு என்ன மாதிரியான தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க, சொல்லுங்க. ராதா, போக்குவரத்து துறை ஏற்கனவே ஆம்னி பேருந்து உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தல் செய்திருந்தார்கள். அதாவது வெளி மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளை தமிழகத்தில் இயக்கக்கூடாது என்று கடந்த காலங்களில் அவர்களுக்கு சுற்றறிக்கை மூலமாகவும் பேச்சுவார்த்தையும் நடத்தி இருந்தார்கள். குறிப்பாக நாகாலாந்து உள்ளிட்ட வெளி மாநில பதிவெண் கொண்டு தமிழகத்தில் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. இதனால் தமிழக அரசுக்கு ஆண்டுக்கு 34.56 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுகிறது. குறிப்பாக சாலை வரி செலுத்தாமல் இந்த ஆம்னி பேருந்துகள் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்குகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் விதிகளை மீறுவது, பயணிகளுக்கு பாதுகாப்பு இல்லாமல் பேருந்துகளை இயக்குவது போன்ற குற்றச்சாட்டுகள் எல்லாம் இருந்து வருகிறது. எனவே வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் தமிழக எண் பதிவு கொண்ட பேருந்துகளாக மாற்றி இயக்க வேண்டும் என அறிவுறுத்தல் செய்திருந்தார்கள். தற்போது வரை 105 பேருந்துகள் அதுபோன்று வெளிமாநில ஆம்னி பேருந்துகள் தமிழக எண்ணுக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் 800 ஆம்னி பேருந்துகள் மாற்றப்படவில்லை என்று போக்குவரத்தினுடைய ஆணையர் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே அவர்களுக்கான கால அவகாசம் கொடுக்கப்பட்டது. 18ஆம் தேதி இன்றுடன் வெளிமாநில ஆம்னி பேருந்துகள் தமிழகத்தில் இயக்கக்கூடாது என்ற அறிவுறுத்தலும் செய்திருந்தார்கள். இன்று அதற்கான கால அவகாசம் முடியக்கூடிய நிலையில் விதிகளை மீறி வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயக்கினால் பேருந்துகளை பறிமுதல் செய்வதும் அபராதம் விதிக்கக்கூடிய போன்ற நடவடிக்கையும் மேற்கொண்டு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் பயணிகளும் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளில் முன்பதிவு செய்ய வேண்டாம் என்று போக்குவரத்து துறை ஆணையர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இனி வெளிமாநில பதிவெண் கொண்ட பேருந்துகள் இயக்கினால் அபராதம் விதிப்பது, பறிமுதல் செய்வது போன்ற நடவடிக்கை இருக்கும். எனவே அந்த பேருந்தில் பயணிகள் பயணம் செய்தால் அவர்களுக்கு சிரமம் ஏற்படும். எனவே போக்குவரத்து துறையினுடைய அந்த அறிவுறுத்தலை ஏற்று பயணிகள் வெளிமாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகளில் முன்பதிவு செய்வதும் அதில் பயணம் செய்வதும் போன்ற நடவடிக்கைகளை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று 1535 ஆம்னி பேருந்துகள் உரிய அனுமதியுடன் முறையாக இயக்கப்பட்டு வருகிறது. எனவே இது போக்குவரத்து துறை கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவுறுத்தலை பின்பற்ற வேண்டும். குறிப்பாக வெளிமாநில ஆம்னி பேருந்துகள் இன்று முதல் இயக்கக்கூடாது. விதிகளை மீறினால் போக்குவரத்து துறையினுடைய சட்ட நடவடிக்கைப்படி பேருந்துகள் பறிமுதல் செய்யப்படும் என்ற அறிவுறுத்தலை செய்திருக்கிறாங்க. ராதா, இன்றோடு கால அவகாசம் முடியவிருக்கும் நிலையில் வெளிமாநில பதிவெண் கொண்டு இயங்கும் ஆம்னி பேருந்துகளில் பயணிகள் முன்பதிவு செய்ய வேண்டாம் என்று தமிழக போக்குவரத்து துறை அறிவுறுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology.